ஹலோ மச்சீஸ். கிரிப்டோ தமிழ் சங்கத்துக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க கிரிப்டோ மச்சி. இது வரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ அப்படிங்கிற சீரீஸ்ல சில வீடியோஸ்கள் ஆன்லைன் அப்லோட் பண்ணியிருக்கேன். லைக் பிளாக் செயின் என்ன, பிட்காயின் மைனிங் என்ன, பிட்காயின் ஹாவிங் என்ன அப்படின்னு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம இப்போ அடுத்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிளாக் செயின் கிரிப்டோவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அதை நான் ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோன்னு. அந்த பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் இங்கே கார்ட்லையும் நான் போடுறேன். ஸோ ஐ ஹைலி சஜஸ்ட் அண்ட் ரெக்கமெண்ட் நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்து உங்களோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஓகே, நம்ம இப்போ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? போன வீடியோவில் ஹாவிங் அப்போ நான் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் லெட் மீ ஓப்பன் இட். ஓகே, நம்ம ஸ்கிரிப்டிங் கூட போயிடலாம். ஹாவிங்ல போன வீடியோ பண்ணோம், கரெக்டுங்களா? ஹாவிங் அப்போ சொல்லியிருப்பேன். ஹாவிங் வந்து என்னன்னா எவ்ரி 4 இயர்ஸ், அதாவது தோராயமா சொல்லலாம், ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் 4 இயர்ஸ், எக்ஸாக்டா டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லணும்னா எவ்ரி 2,10,000 பிளாக், 2,10,000 பிளாக்குக்கு ஒரு தடவை அந்த ஹாவிங் பிட்காயின் ரிவார்டு வந்து மைனிங் பண்ணும்போது கிடைக்கிற பிட்காயின் ரிவார்டு வந்து ஹாஃபாக கம்மியாகும். லைக் 50 ஆரம்பிச்சு 25 இதுன்னு போயிட்டு இப்போ 6.25 இருக்கு, கரெக்டா? அடுத்த டைம் வந்து 3.125 மாறும். ஸோ இந்த இதில் நீங்கள் வந்து ஹாவிங்கில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் அதை போய் பார்த்துருக்கோம். ஸோ எவ்ரி 4 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த இது நடக்குது அப்படிங்கும்போது, அது இல்லாமல் இன்னொன்று ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் நம்மளால பார்க்க முடியுது. என்னன்னா எவ்ரி 4 இயர்ஸ், ஓகேங்களா, ஒரு பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகிற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஆக்சுவலாக 4 இயர்ஸ் சைக்கிள் தியரின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ நிறைய தியரிஸ் இருக்குது பிட்காயின் பிளாக் செயின் எக்கோசிஸ்டம்ல. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஒன் இஸ் 4 இயர்ஸ் சைக்கிள் தியரி. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம இந்த 4 இயர்ஸ் சைக்கிள் தியரி தான் பார்க்க போறோம். அதோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாவிங் தான். ஸோ இது வந்து ஹாவிங் சைக்கிள் தியரின்னு சொல்லலாம், நம்ம பேர் வைக்கிறது தான், ரைட்? ஸோ ஏன்னா ஹாவிங் எவ்ரி 4 இயர்ஸ் வந்து கண்டிப்பா இது நடந்தே தீரும், ரைட்? எவ்ரி 4 இயர்ஸ் 2012, 16, 20, அடுத்து 24, 28, 32ன்னு வரிசையாக ஒன்று நடக்க போகுது. எவ்ரி 4 இயர்ஸ் இது வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அந்த ரிவார்ட் பாதியே கம்மியாகும். ஸோ அதை சுற்றி ஒரு பேட்டர்ன் ஒரே மாதிரி நடக்குது அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். ஸோ இப்போ அதை வந்து நம்ம எதில் பார்க்க போறோம்னா, நான் ட்ரேடிங்னு ஒரு இதுக்குள்ள போறேன், பிளாட்ஃபார்முக்குள்ள. எனக்கு இதுல வந்து இன்னும் நம்மளுக்கு லைவா நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். அண்ட் சப்சிக்வெண்ட் வரப்போற வீடியோஸ்லயும் நம்ம ப்ரைஸ் பத்தி நிறைய பேசும்போது இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ப்ரொஃபஷனலா நிறைய பேர் இந்த ட்ரேடிங் பண்றதுக்கும் அது அனலைஸ் பண்றதுக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிப்பிக்கலா ரியல் லைவ் டேட்டா வந்து அண்ட் ஹிஸ்டாரிக் டேட்டா எல்லாமே இதுல வந்து இருக்கும். அண்ட் லாட் ஆஃப் டூல்ஸும் அவைலபிள் ஃபார் அவர் அனாலிசிஸ் பர்பஸ். ஸோ அந்த அனாலிசிஸ் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் டீட்டெயிலாக. இன்னைக்கு வந்து நம்ம 4 இயர்ஸ் தியரி மட்டும் தான் மேஜராக பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன், பிட்காயின் சார்ட் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? அண்ட் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் 1 இயர். ஸோ ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு வருஷம். ஸோ இது வந்து 2011, 12, 13, 14, 15 அப்படின்னு இப்போ 23 வரைக்கும் இருக்கு. ஓகே, இதில் நம்ம வந்து இப்போ இது மார்க் பண்ணுவோம், ஹாவிங் இயர் சார். ஸோ 2012 வந்து ஹாவிங் இயர், ஓகே. 13, 14, 15, 16 வந்து ஹாவிங் இயர், 18, 19, 20ல திருப்பி ஹாவிங் நடந்துச்சு, 21, 22, 23, 24 நடக்கும், 28ல நடக்கும், 32ல நடக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு லேமனாவே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது ஹாவிங் நடந்துச்சு. ஹாவிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு கிரீன் ஒன்றும் இல்லை. கிரீனுங்கிறது அந்த வருஷம் வந்து க்ரோ ஆயிருக்குன்னு அர்த்தம். 2 நாள் அந்த வருஷம் வந்து போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ். ஸோ ஹாவிங் அப்போ ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு பம்பா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஹாவிங் பம்ப், ஓகேங்களா? இது நமக்கு இருக்க முடியல. ஓகே, நம்ம பார்ப்போம். அண்ட் அதுக்கு அடுத்த வருஷம் ஹாவிங் நடந்த அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா பெரிய பம்ப் நடக்கும். இதுக்கு வந்து இதுதான் பெரிய புல் மார்க்கெட் நடக்குதுன்னு அர்த்தம், ஓகேங்களா?
ஹாவிங் இயர்ல வந்து ஒரு 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 டீசெண்டான பம்ப் இருக்கும். ஹாவிங்க்கு அடுத்த வருஷம் வந்து பெரிய பம்ப். அதுக்கு அடுத்த வருஷம் தான் பியர் மார்க்கெட் மார்க்கெட் பயங்கரமா இறங்கி இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு தோராயமா ஒரு கன்சல்டேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் 4 இயர்ஸ். ஓகேங்களா? ஹாவிங் அதுக்கு அடுத்தது திருப்பி ஹாவிங் வந்துடும். இந்த ஹாவிங் டு ஹாவிங்குள்ள 4 கேண்டில் இருக்கு. இந்த 4 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹாவிங் கேண்டில் வந்து டீசெண்டான பம்பு. அதுக்கு அடுத்த வருஷம் பயங்கரமான புல் மார்க்கெட்டு. அதுக்கு அடுத்த வருஷம் பியர் மார்க்கெட்டு. அதுக்கு அடுத்தது ஒரு டீசெண்டான ஒரு கன்சல்டேஷன். ரொம்ப இயர்ல இறங்கவும் இல்லை அப்படிங்கிறது. இப்போ நம்ம அடுத்த போகிறோம் 4 இயர்ஸ்க்கு. ஹாவிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாவிங் வந்து டீசெண்டான பம்பு. அடுத்து பெரிய புல் மார்க்கெட்டு, பெரிய பியர் மார்க்கெட்டு, ஒரு கன்சல்டேஷன். ஓகேங்களா? இப்போ இந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா ஹாவிங் அப்ப ஒரு பெரிய ஒரு அளவுக்கு டீசெண்டான ஒரு பம்ப் இருந்துச்சு. ஒன் செகண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா புல் ரன் வந்து ஓரளவுக்கு நல்ல பெரிய புல் ரன் தான். இங்க பெரிய விக் அடிச்சிருக்கு. கொஞ்சம் ஒரு சின்ன டீவியேஷன்ஸ் நடந்திருக்கு இந்த இதுல. ஏன்னா நம்ம 2021 புல் மார்க்கெட்ல எதிர்பார்த்த க்ளோ ஆஃப் டாப் நடக்கல அப்படி ஆகுது. அதனால ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 4 இயர் சைக்கிள் தேரினா இதுதான். அப்படி இது ஒரு மிஷின் மாதிரி 4 வருஷத்துக்கு இப்படி எப்பயுமே இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு இப்படிதான் 4 வருஷத்துக்கு இது மாதிரி ஒரு பேட்டர்ன் வருதுன்னு சொல்றோம். இதனால அடுத்த 4 வருஷத்துக்கு அடுத்த வர வருஷத்துக்கும் இதை வச்சு நம்ம ப்ராபபிலிட்டிஸை கணிக்கிறோம். அவ்வளவுதான் தவிர இப்படிதான் நடக்க போகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ ஹாவிங் அடுத்து புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட், இப்போ வந்து அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஸோ அடுத்தது இந்த சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இதுல திருக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தினால நான் வந்து இது வந்து பேசாம இதுல எடுத்துக்கிறேன். நம்ம ஒயிட் போர்டையே கொண்டு போயிடுவோம். அப்போதான் நம்மளால பண்ண ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு இதுதான் ஹாவிங். இது அடுத்து புல் ரன், பியர் மார்க்கெட், கன்சல்டேஷன், ஹாவிங், புல், பியர், கன்சல்டேஷன், ஹாவிங், புல், பியர், கன்சல்டேஷன். அடுத்ததுல இப்போ ஹாவிங் ஒரு டீசெண்டான பம்ப் இருக்கலாம். அடுத்து புல் ரன், அடுத்து பியர் மார்க்கெட், அப்புறம் ஒரு கன்சல்டேஷன், அப்புறம் ஹாவிங், புல். இப்படிதான் போகலாம் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு பேட்டர்னை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நவ் இதுல ஒன்று முக்கியமா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இப்படிதான் நடக்கும் அவசியம் இல்லை. பட் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? அண்ட் உன்னை இப்ப சொல்ல வேண்டியது என்னன்னா ஜென்ரலா 90% பீப்புள் எப்போ தெரியுமா மார்க்கெட்டுக்குள்ள வருவாங்க? நீங்களே லெட்ஸ் எல்லாத்துக்கும் 3 வருஷம் முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த 2021 டைம்ல கலர் கொஞ்சம் மாத்திக்கலாம். கூட ஈஸியா இருக்கும். 2021 அந்த டைம்ல நீங்க வந்திருப்பீங்க மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஸோ இந்த பீரியட்ல நிறைய பேர் வந்திருப்பீங்க. இந்த பீரியட்ல நிறைய பேர் வந்திருப்பீங்க 2017ல. ஏன் அப்படின்னா அப்பதான் மார்க்கெட் வந்து பயங்கரமா பம்ப் ஆகி ஹைப்பப் ஆயிருக்கும். மீடியாலாம் நிறைய பேர் பிட்காயின் பிரைஸ் அவ்வளோ ஏறுது இவ்வளோ ஏறுதெல்லாம் பேசிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வரதுக்கு பதிலா ப்ராபப்ளி விச் இஸ் ஹை ரிஸ்க். ஏன்னா இப்போ வேணாலும் மார்க்கெட் வந்து டாப் ஆயிடலாம். டாப் ஆயிட்டு மார்க்கெட் கீழே இறங்கலாம். ரைட்? ஐடியலி எப்போ வரணும்னா பியர் மார்க்கெட் முடிஞ்சு இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்குல்ல, இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்பதான் ஐடியலி வி ஹாவ் டு என்டர். கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல என்டர் ஆயிட்டு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் ஏறும், நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். கன்சாலிடேட் ஃபேஸ்ல என்டர் ஆகுங்க, 2 வருஷம் மார்க்கெட் ஏறும், நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். கன்சாலிடேட் ஃபேஸ்ல என்டர் ஆனீங்கன்னா ப்ராப்ளி அகைன் 2025 2 வருஷம் ஏறும், நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஒரு 26ல பியர் மார்க்கெட் வரும், 27ல வந்து கன்சாலிடேஷன் ஆகும், அப்போ திருப்பி என்டர் ஆகலாம், மார்க்கெட் ஏறும், 2 வருஷம் ப்ராஃபிட் எடுக்கலாம். ரைட்? ஸோ இது இவ்வளோ சிம்பிளா இருக்கலாம். பட் ஆனால் நிறைய பேரால இது இவ்வளோ ஈஸியா இருந்தாலும், ஐ மீன் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ஈஸியா இருந்தாலும் இதனால அவ்வளோ ஈஸியா பணத்தை எடுக்க முடியாது. காரணம் 2 வருஷம் 3 வருஷங்கிறது வந்து பெரிய டைம். அதுக்குள்ள வந்து மார்க்கெட்
இப்படி இப்படி போவோம். ஓகேங்களா? அதுல இப்ப எல்லாம் அள்ளு விட்டுரும் எல்லாத்துக்கும். அது பணம் 90%, 70%, 60% கம்மியாகுது அப்படின்னு அந்த மாதிரி ஸ்டேஜ் போச்சுன்னா அப்ப பயந்துட்டு இந்த இந்த தியரி எல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, இருக்கிற பணத்தை காப்பாத்திக்கலாம் நிறைய பேர் வெளில போயிடுவாங்க. ஸோ மார்க்கெட் வில் ஷேக் அவுட் வீக் ஹேண்ட்ஸ். அதான் பை நேச்சர், ரைட்? மார்க்கெட்டோட நேச்சர் அப்படிதான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வெறும் இந்த இப்போ நான் காமிச்சது வந்து வெறும் சார்ட், பிரைஸ் சார்ட் மட்டும் தான் இந்த 4 இயர் சைக்கிள் காமிச்சிருக்கேன், ரைட்? ஸோ இந்த 4 இயர் சைக்கிளில் வந்து ஆக்சுவலாக நிறைய அதர் இண்டிகேட்டர்ஸ் ஆல்சோ ரிப்பீட் எவ்ரி 4 இயர்ஸ். அது வந்து நிறைய டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. தேர் ஆர் சோ மெனி டெக் இண்டிகேட்டர்ஸ் தட் ஆல்சோ ரிப்பீட். 4 இயர்ஸுக்கு வந்து நிறைய நிறைய டெக்னிக்கல் இதுவும் ஒரு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. லைக் ஒரு ஆர்எஸ்ஐ லெவல்ஸ், ஓகேங்களா, ஸ்டொக்காஸ்டிக் ஆர்எஸ்ஐ, அப்புறமேட்டு எம்ஏ மூவிங் ஆவரேஜஸோட ப்ராசஸ் இதில் இம்பார்ட்டன்ட், காசியன் சேனல். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸும் எவ்ரி 4 இயர்ஸ் ஒரு பர்டிகுலர் ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம அது போவோம்னா, ஏன்னா இப்போ இட்ஸ் டூ ஏர்லி ஆர் டூ பேசிக் ஸ்டேஜில் நம்ம இருக்கோம் ஆஃப் திஸ் சேனல், ரைட்? ஸோ அடுத்தடுத்து நம்ம நம்ம வீடியோஸில் வந்து வில் ஸ்டார்ட் டிஸ்கஸிங் அபவுட் திஸ் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ். ஆர்எஸ்ஐ என்ன, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் என்ன, மூவிங் அவரேஜஸ் என்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சிம்பிளாக புரியுற மாதிரி வீடியோஸ் போடுறேன். அந்த வீடியோஸ்லாம் போட்டு அதை பற்றி உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்ச உடனே we will revisit 4 இயர் சைக்கிள் தியரி. இந்த 4 இயர் சைக்கிள் தியரி வந்து நம்ம திருப்பி விசிட் பண்ணுவோம். ஓகே. இந்த சைக்கிள் தியரி திருப்பி நம்ம விசிட் பண்ணும்போது அந்த டைம்ல வெறும் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய அந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு எப்படி 4 வருஷத்துக்கு வந்து எவ்ரி 4 இயர்ஸ் ஆல் திஸ் இண்டிகேட்டர்ஸ் ஆல்சோ ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம், ரைட்? ஸோ அது வந்து நம்ம ஒன்றும் பொறுமையாக பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வில் கெட் த அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பேசிக் ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அண்ட் டெஃபினட்டாக வில் கெட் இன் டு ஆல் திஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டப்ஸ். ஸோ அடுத்து, ஸோ இப்போ ஆல்ரெடி நான் ஒரு இது கொடுத்துட்டேன், ப்ரிண்ட் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஒரு இப்போ ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் கிடைச்சனால வில் கோ டு த phase 2. phase 2க்கு போகிறோம். phase 2 வந்து ப்ரைஸ் அனாலிசிஸ், ரைட்? ஸோ ப்ரைஸ் அனாலிசிஸ் அகைன் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக டீப்பாக போகிறதுல இமீடியட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிற வீடியோவை நம்ம வந்து அடுத்ததாக பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வில் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் வில் கெட் டீப் இன் டு திஸ் வேர்ல்டு. அது வரைக்கும் வாழ்க தமிழ், வளர்க கிரிப்டோ, வெல்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்.